வணக்கம். தெய்வத்தின் குரல். அரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம். ஜகத்குரு ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதீஸ்வர ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளின் அருள் வாக்குகள் தெய்வத்தின் குரலாக. முதல் பாகம். தத்துவமயமான விநாயகர். விநாயகமூர்த்தியில் உள்ள ஒவ்வொரு சின்ன சமாச்சாரத்தை கவனித்தாலும் அதில் நிறைய தத்துவங்கள் இருக்கின்றன. நாம் விநாயகருக்கு தேங்காய் உடைப்பது எதற்காக? விக்னேஸ்வரர் தம் அப்பாவான ஈஸ்வரனை பார்த்து, உன் சிரசையே எனக்கு பலி கொடு என்று கேட்டுவிட்டாராம். எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்தது எதுவோ அதை தியாகம் பண்ணினால்தான் மகாகணபதிக்கு பிரியம் ஏற்படுகிறது. அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணுவதற்கு தயார் என்கிற அறிகுறியாகத்தான் ஈஸ்வரனைப் போலவே 3 கண்கள் உடைய தேங்காயை சிருஷ்டித்து அந்த காயை அவருக்கு நாம் அர்ப்பணம் பண்ணும்படியாக ஈஸ்வரன் அனுகிரகித்திருக்கிறார். சிதறு தேங்காய் உடைக்கும் வழக்கம் தமிழ் தேசத்துக்கு மட்டுமே உரியது. இப்படி சிதறிய துண்டங்கள் யாருக்கு உரிமை என்றால் குழந்தைகளுக்குத்தான். இந்த உண்மை கூட ஒரு குழந்தை மூலமாகத்தான் எனக்கே தெரிந்தது. அப்போது 1941 நான் நாகப்பட்டினத்தில் சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டித்து வந்தேன். அங்கே கோவிலில் பிள்ளையாருக்கு நிறைய சிதறு தேங்காய் போடுவது வழக்கம். காயை உடைக்கவே இடம் கொடுக்காத அளவுக்கு குழந்தைகள் ஒரே நெரிசலாக சேர்ந்துவிடும். திபு திபு என்று அவை ஓடி வருவதில் என் மேல் விழுந்துவிடப் போகின்றனவே என்று என் கூட வந்தவர்களுக்கெல்லாம் பயமாகவே இருக்கும். அவர்கள் குழந்தைகளிடம், இப்படி கூட்டம் போடக்கூடாது, விலகி போங்கள் என்று கண்டித்தார்கள். அப்போது ஒரு பையன், பிள்ளையாருக்கு தேங்காய் போட்டுவிட்டு அப்புறம் எங்களை இங்கே வராதீர்கள் என்று சொல்ல உங்களுக்கு என்ன பாத்தியதை இருக்கிறது? சிதறுக்காய் போட்டால் அது எங்கள் பாத்தியதை தான், அதை எடுத்துக்கொள்ள நாங்கள் வரத்தான் செய்வோம் என்று கூறினான். அவன் பேசிய ஜோர், அதில் இருந்த உறுதியை பார்த்தபோதுதான் எனக்கே வாஸ்தவம்தான். குழந்தை சுவாமியின் பிரசாதத்தில் குழந்தைகளுக்குத்தான் முழு பாத்தியதையும் என்று தெரிய வந்தது. அகங்கார மண்டையோட்டை உடைத்தால் உள்ளே அமிர்தரசமாக இளநீர் இருப்பதை இந்த சிதறுகாய் உணர்த்துகிறது. கணபதியை காட்டிலும் சரீரத்தில் பருமனான சுவாமி வேறு யாருமே இல்லை. சிரசு யானையின் தலை, பெரிய வயிறு, பெரிய உடம்பு. அவருக்கு ஸ்தூலகாயர் என்றே ஒரு பெயர். மலை போல இருக்கிறார். ஆனாலும் அவர் சின்ன குழந்தை. சரி, குழந்தைக்கு எது அழகு? குழந்தை என்றால் அந்த பருவத்தில் நிறைய சாப்பிட வேண்டும். உடம்பு கொஞ்சம் கூட இழைக்கக்கூடாது. ஒரு சந்நியாசி நிறைய சாப்பிட்டு கொண்டு பெரிய சரீரியாக இருந்தால் அது அவருக்கு அழகே அல்ல. வயதானவர்கள் தான் ராத்திரி உபவாசம் இருப்பார்கள். குழந்தை அப்படி இருப்பது அழகா? குழந்தை என்றால் தொந்தியும் தொப்பையுமாக கொழு கொழுவென்று இருந்தால்தான் அழகு. நிறைய சாப்பிடுவது தான் அழகு. குழந்தை நல்ல புஷ்டியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குழந்தை சுவாமியே காட்டிக் கொண்டிருக்கிறார், கையில் மோதகத்தை வைத்துக்கொண்டு. இவரோ யானை மாதிரி இருக்கிறார். அதற்கு நேர் விரோதமான சின்னஞ்சிறு ஆகிருதி உடையது மூஞ்சூறு. இதை இவர் தம் வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். மற்ற சுவாமிகளுக்காவது ஒரு மாடு, ஒரு குதிரை, ஒரு பட்சி என்று வாகனம் இருக்கிறது. இவரோ தாம் எத்தனைக்கெத்தனை பெரிய சுவாமியாக இருக்கிறாரோ அத்தனைக்கத்தனை சின்ன வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். சுவாமி எதை வாகனமாக வைத்துக் கொண்டாலும் வாகனத்தினால் சுவாமிக்கு கௌரவம் இல்லை. சுவாமியால் தான் வாகனத்துக்கும் கௌரவம். வாகனத்துக்கு கௌரவம் கொடுப்பதற்காகவே அதனுடைய சக்திக்கு ஏற்றபடி நெட்டி பிள்ளையார் மாதிரியாக கனமில்லாமல் இருக்கிறார். அதற்கு சிரமம் இல்லாமல், ஆனால் அதற்கு மரியாதை, கௌரவம் எல்லாம் உண்டாக்கும்படியாக தன் உடம்பை வைத்துக் கொண்டிருக்கிறார் விநாயகர். ஸ்தூலகாயரான போதிலும் பக்தர்கள் இருதயத்தில் கனக்காமல் லேசாக இருப்பேன் என்று காட்டுகிறார். ஒவ்வொரு பிராணிக்குமே ஒவ்வொரு அங்கத்தில் அதிக கௌரவம் இருக்கும். கவரிமானுக்கு அதன் வாளில், மயிலுக்கு அதன் தோகை விசேஷம். தோகையை மயில் ஜாக்கிரதையாக ரட்சிக்கும். யானை எதை ரட்சிக்கும்? தன் தந்தத்தை தீட்டி வெள்ளை வெளியேர் என்று வைத்திருக்கும். அப்பேற்பட்ட தந்தத்தில் ஒன்றை ஒடித்து அதனால் மகாபாரதத்தை எழுதியவர் விநாயகர். தன் அழகு, கௌரவம், கர்வம் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிற ஒன்றை காட்டிலும் தர்மத்தை சொல்கிற ஒன்றுதான் பெரியது என்பதை இந்த விதம் இந்த யானை காட்டியது. நியாயத்துக்காக, தர்மத்துக்காக, விந்தைக்காக எதையுமே தியாகம் பண்ண வேண்டும் என்பதைத்தானே தந்தத்தை தியாகம் பண்ணி காட்டியிருக்கிறார் பிள்ளையார். சுவாமிக்கு கருவி என்று ஒன்று தனியாக வேண்டியதில்லை. எதையும் கருவியாக அவர் நினைத்தால் உபயோகித்துக் கொள்வார் என்பதற்கு இது உதாரணம். ஒரு சமயம் தந்தத்தாலேயே அசுரனை கொள்கிறார். அப்போது அது ஆயுதம். பாரதம் எழுதும் சமயத்தில் அதுவே பேனா.
நமக்கு பார்க்க பார்க்க அழுக்காத வஸ்துகள் சந்திரன், சமுத்திரம், யானை ஆகியவைத்தான். இவற்றையெல்லாம் எத்தனை தடவை எத்தனை நேரம் பார்த்து கொண்டிருந்தாலும் அலுப்பு சலிப்பில்லாத ஆனந்தம் பொங்கும். அதனால்தான் குழந்தை சுவாமி தன்னை பார்க்கிற ஜனங்களுக்கெல்லாம் பார்க்க பார்க்க ஆனந்தம் பொங்கும்படியான யானை உருவத்தோடு இருக்கிறார். அது ஆனந்த தத்துவம், ஆறாத ஆசையின் தத்துவம். அவர் பிறந்ததே ஆனந்தத்தில் தானே. பண்டாசுரன் விக்ன மந்திரங்களை போட்டு அம்பாளின் படை தன்னை நோக்கி வர முடியாதபடி செய்தபோது பரமேஸ்வரன் அவளை ஆனந்தமாக பார்த்தபோது ஆனந்தமாக இந்த பிள்ளையை பெற்றாள் அம்மன். அவர் விக்ன யந்திரங்களை உடைத்து அம்மாவுக்கு சகாயம் செய்தார். எந்த சுவாமியை உபாசிப்பதனாலும் முதலில் விநாயகருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டால்தான் அந்த காரியம் விக்னமில்லாமல் நடைபெறும். அவரையே முழுமுதற் கடவுளாக பிரதான மூர்த்தியாக வைத்து உபாசிக்கிற மதத்துக்கு காணபத்தியம் என்று பெயர். சரி, பிள்ளையாருக்கு முன்பு நின்று தோப்புக்கரணம் போடுகிறோமே, அதை நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் யார் தெரியுமோ? மகாவிஷ்ணு தான். இதற்கு ஒரு கதை உள்ளது. ஒரு சமயம் மகாவிஷ்ணுவினுடைய சக்கரத்தை அவரது மருமகனான பிள்ளையார் விளையாட்டாக பிடுங்கிக் கொண்டு தம் வாயில் போட்டுக்கொண்டு விட்டாராம். பிள்ளையாரிடமிருந்து திரும்ப பிடுங்குவது முடியவே முடியாத காரியம். அவர் மிகவும் பலமுடையவர். அதட்டி மிரட்டி அப்படியும் வாங்க முடியாது. ஆனால் அவரை சிரிக்க வைத்து சந்தோஷத்தில் அவர் வாயிலிருந்து சக்கரம் கீழே விழுந்தால் எடுத்துக்கொண்டு விடலாம் என்று மகாவிஷ்ணுவுக்கு தோன்றியதாம். உடனே 4 கைகளாலும் காதுகளை பிடித்துக்கொண்டு ஆட்டமாக ஆடினாராம். உடனே விநாயகர் விழுந்து விழுந்து சிரித்தாராம். சக்கரம் கீழே விழுந்தது. உடனே விஷ்ணுவும் எடுத்துக்கொண்டாராம். தோர்பி கரணம் என்பதே தோப்பு கரணம் என்று மாறியது. தோர்பி என்றால் கைகளினால் என்று அர்த்தம். கர்ணம் என்றால் காது. தோர்பி கர்ணம் என்றால் கைகளால் காதை பிடித்துக் கொள்வது என்று அர்த்தமாகும். விக்னேஸ்வருடைய அனுகிரகம் இருந்தால்தான் லோகத்தில் எந்த காரியமும் தடையின்றி நடக்கும். தடைகளை நீக்கி பூரண அனுகிரகம் செய்கிற அழகான குழந்தை தெய்வம் பிள்ளையார். அவரை பிரார்த்தித்து பூஜை செய்து நாம் விக்னங்கள் இன்றி நல்வாழ்வு வாழ்வோமாக. அடுத்து அத்வைதம். அதை பற்றி நாளை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.